ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பணியாரம்னு சொல்லிட்டு நான் ஏதோ தானியம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு பார்க்காதீங்கோ. இது தெனை அரிசி, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. தெனை அரிசி மார்க்கெட்லேயே கிடைக்கிறது, சிறுதானியத்தில் ஒன்று. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் தெனை அரிசி எடுத்துட்டுருக்கேன். இந்த 1.5 டம்ளர் தெனை அரிசிக்கு இந்த 1 கப்பு உளுந்து. இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பாருங்க, 2 மணி நேரம் எடுத்து உளுந்தும் தினையும் நல்லா ஊறி வந்துடுது. இந்த தண்ணியை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை பாருங்கள், ஊற வச்ச தினையும் உளுந்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதோட ஒரு 5-6 ஏலக்காயும் சேர்த்து போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை பாருங்கள், ஏலக்காய் போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை பாருங்கள், மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். ஏன்னா உளுந்து போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 6-7 மணி நேரம் புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இதை பாருங்கள், மாவு இப்போ நல்லா ஒரு 6-7 மணி நேரம் புளிச்சுடுத்து. மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரே 1 பிஞ்சு சால்ட் உப்பு சேர்க்குறேன். இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு. சால்ட் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா இந்த 1 பிஞ்சு சேர்க்குறேன். இதை பாருங்க, சால்ட்டு 1 பிஞ்சும் பேக்கிங் சோடா 1 பிஞ்சும் போட்டு நல்லா பீட் பண்ணி கரைச்சி வச்சுருந்தாச்சு. இப்போ 1.5 டம்ளர் தெனை, சின்ன கப்பால் 1 கப்பு உளுந்து காமிச்சேன் இல்லையா, இதுக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக அதை கரைச்சிண்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ஊற்றணும். ஆனால் இது டைரெக்டாகவே நாட்டு சர்க்கரை சுத்தமாக இருந்ததுனால அப்படியே இதை கலந்து விட்டுறலாம். இதை பாருங்கள், நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணி கரைச்சிண்டாச்சு. வெல்லம் போட்டோன்னே கொஞ்சம் நீர்த்து வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அப்பத்துக்கு பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, முந்திரி பருப்பு இருக்குது, கருப்பு திராட்சை இருக்குது, நார்மலாக அந்த பன்னீர் ட்ரைடு கிரேப்ஸ் இருக்குது, கொஞ்சமாக கருப்பெல் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளையில் இருந்தால் வெள்ளையில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லை, அதனால் கருப்பெல் எடுத்துட்டுருக்கேன். கொப்பரைக்காய் பல்லாக திருகி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வறுத்து இதில் போட்டுற போகிறோம். இதை பாருங்கள், நெய் நல்லா உருகி வந்துடுத்து. முதல்ல இந்த கொப்பரைக்காயை போட்டுடலாம். இதை பாருங்கள், பேரிச்சம்பழம், ட்ரைடு கிரேப்ஸு, முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்துட்டுடலாம். கடைசியாக எள்ளு போட்டோம்னா பொரிஞ்சு வந்துடும். கடைசியாக இப்போ கருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்து 2 வதக்கினோம்னா மாவோட கொட்டிட வேண்டியதான். இந்த பாருங்கள், எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து மாவோட கொட்டியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பாருங்கள், அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக நீங்கள் எண்ணெய் கடாயிலே ஊற்றிடலாம். பணியாரக்கல்லில் ஊற்றினோம்னா உங்களுக்கு அப்பம் ரவுண்டாக அழகாக வருமேங்கனால பணியாரக்கல் வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். குழியிலலாம் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றியாச்சு. இப்போ காஞ்சி எடுத்து நம்ம ஒவ்வொன்றா ஊற்றின்னு வந்துடலாம். எடுத்தோன்னே டைரெக்டாக நடுப்புற ஊற்றாதீங்கோ. அப்புறம் நீங்கள் சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துன்னு வரத்துக்குள்ள நடுப்புற உள்ளது தீஞ்சு போயிடும். ஒரு பக்கமாக ஊற்றின்னு வந்தேன்னா உங்களுக்கு கடைசியாக முதல்ல எது ஊற்றினோம், கடைசியாக அப்புறம் எது ஊற்றினோங்கிறது தெரியும். இந்த பாருங்கள், எல்லாம் ஊற்றியாச்சு. அடுப்பு சிம்மிலே வச்சுங்கோ. இது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டுருக்கோம் இல்லையா, ஒரு பக்கம் இப்போ வெந்துடுத்து திருப்பி போட்டிருக்கேன். இதே மாதிரியே மீதி அப்பத்தையும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். நமக்கு தெரியும் எது முதல்ல ஊற்றிருக்கோம் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுற வேண்டியதான். இந்த பாருங்க, எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. திரும்ப எண்ணெய் ஊற்றணுங்கிறதுல ஆல்ரெடி நிறையா எண்ணெயும் நெய்யுமே இருக்குது, அதிலே வந்துன்றோம்.
அடுத்த ஈட்டுக்கெலாம் இவ்வளோ ஊற்றணுங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். ஈட்டுக்கு மட்டும்தான் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஓரளவுக்கு கொஞ்சம் தாராளமாக விடணும். இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இந்த பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்துடுத்து, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுத்து. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இந்த பாருங்கள், ஒரு ஈடு எடுத்தாச்சு. இன்னொரு ஈடும் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி. இந்த பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்டு திணை அப்பம் ரெடி ஆகிடுது. திணையில் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒன்று சிறுதானியம் உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி கார்த்திகை இல்லையா, கார்த்திகை அதுவுமா திணையில் பண்ணினோம்னா முருகனுக்கு ரொம்ப விசேஷம். பச்சரிசியை விட தினை நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப உகந்தது. அதனால் தினை வச்சு இந்த உலர்பழங்களையும் வச்சு நான் ஸ்வீட் அப்பம் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஆத்திரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.